ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 1 யோவான் 4 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும், ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனிடத்தில் அன்பு இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. தேவனே அன்பாயிருக்கிறார். அன்பும் அவரும் வெவ்வேறு அல்ல, அவர்தான் அன்பு. அன்பு தான் தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவியா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக கல்வார் சிலுவையில கைகள் கால்களை ஆணி அடிக்கப்பட்டு, முள்மூடி சூடப்பட்டு, விழாவில குத்தப்பட்டு, மரித்து அடக்க பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்புன்னு என்னது? அப்ப அன்புனா ஒரு பாசம், ஒரு நேசம். அன்புடைய குணம் என்னன்னா, மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும். ஏதோ என்ன பண்ணும்? கொடுக்கும். கொடுப்பது ரொம்ப முக்கியமானது. அன்புல ஒரு பெரிய விஷயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி சொல்லுங்க. அவரை தந்தருளி என்னது? கொடுக்கிறது. அப்ப அன்பு என்பது அது கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பொண்ணு பார்த்தாங்கன்னா, அந்த நிச்சயம் ஆகிட்ட பிறகு கல்யாணத்துக்குள்ள அப்போதான் நிறைய பேர் கொடுப்பாங்க. போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வாங்கி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. அவ்வளோ பணம் சொல்லியிருக்காங்களா? ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அப்பதான் கொடுக்குறாங்க. ஆனா திருமணம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசத்துல ஒரு குட்டி போட்ட பிறகு 1 வருஷம் கழிச்சு அந்த பக்கையான திரும்பி பார்க்க போறாங்க. எதனா கேட்டாங்க, அல்லேலூயா. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க ஆமென் கேளுங்க, தெரிஞ்சுங்க, மீண்டும் சரிங்க. சொல்லாத முன்னாடி சிரிச்சுறாங்க பாருங்க. 2 பேரும் கணவன் மனைவியும் கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் நடந்து போனாங்களாம். என்ன இருந்துச்சாங்க? பெரிய கல் இருந்துச்சான். கை பிடிச்சின்னு சினிமாவுக்கு போகிறதுக்காக 2 பேரும் ஜோடி நடந்து போனாங்களாம். அந்த கல் என்ன பண்ணிடுச்சு? அவங்க மனைவியுடைய காலில் பட்டு ரத்தம் வந்துடுச்சு. ரத்தம் வந்ததுனால அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, சனி முச்சி கல்ல எங்கள் புது மனைவி வருது, காலில் அடிச்சுட்டே சொல்லிட்டு அந்த கல்லை திருடிட்டு போயிட்டாரு. கரெக்டாக அதே போல் 1 வருஷம் கழிச்சு அதே வழியில் தான் வராங்க. கல் அதே இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி தான் அவங்க மனைவி காலில் அடிபட்டு ரத்தம் வருது. இப்போ அவர் கல் திட்டல, சனி முச்சில் கல் இருக்குது. ஒன்று தெரியாது, பார்த்து வர தெரியாது. அந்த கொடுக்கறது வேற. அல்லேலூயா. திபிராம சொல்றீங்க. அப்ப அந்த அன்பு என்பது தேவனுடைய சுபாவம் என்பதுனா மற்றவங்களுக்கு கொடுப்பது. அல்லேலூயா. இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, உதவி செய்வது. திபிராமன் சொல்றீங்க. யாரோ ஒருத்தருக்கு நான் உதவி செய்யும்போது அவங்க ஏதோ ஒரு வெளியில் தான், வெளியேறத்துல திடீர்னு அவங்க ஏதோ ஒரு உதவி பண்றேன். அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்தவரா? நீங்க கிறிஸ்தவரா? அப்ப கிறிஸ்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. தேவனுடைய சுபாவமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க கடவோ. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு இருக்குமல்ல, தேவனே அன்பாகவே இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது, நாம் ஆண்டு விட்டு தூரமா போய் இருக்கும் பொழுது, ஆமே நம்ம வீட்டுக்குடி ஜபத்தில் கேட்டிருக்கோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தை சாபத்தெல்லாம் நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார்.
அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக தான் நம்மளுடைய சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம சாபத்தை படிச்சு காமிச்சேன். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12 வசனம் வரைக்கும் நமக்கு தெரியும். பார்க்காமலே, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பூமியில சகல ஜாதிகளில் நீ மேன்மையா இருப்பாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். ஆனா பின்னாடி 12 வசனத்துக்கு அண்ணாண்ட பின்னாடி படிச்சு வந்தீங்கன்னா, நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், ஆமென், நீ நாசமா போவாய், நீ அழிந்து போவாய், நீ வாரின்னு போவாய் என்று அநேக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதவர்கள் இதை போல் நடக்கும் என்று சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாண புஸ்தகத்துல. அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்த எல்லா சாபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவையில் சுமந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதாங்க அன்பு. அன்பு என்பது என்ன பண்ணும்? கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். மனைவி கணவன் மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு இல்லாதனால்தான் அநேக குடும்பத்தில் என்ன நடக்குது? வெறி பம்பா இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலைவேளை ஆண்டவரே உம்முடைய சுபாவம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சுபாவம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அப்ப எங்க குடும்பத்துல ஒரு மிகுந்த பேரன்பாக பேரின்பமாக இருக்கும் ஆண்டவரே. ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். அப்ப பாத்தீங்கன்னா அன்பு கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். அன்பு தேவனிடத்துல அது உருவாகி வருது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அருமையான ஒரு வசனத்தை பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க. என் பலனாகிய, சத்தமா சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். யார் இடத்தில் அன்பு கூறணும்? அன்பு ஆண்டவர் இடத்தில் கூற வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது குடும்பத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவி பிள்ளைகள் இடத்துல. மூன்றாவது ஊழியத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த ஆர்டர் மாறவே கூடாது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது குடும்பத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவி பிள்ளைகள் கணவன் பிள்ளை இடத்துல அன்பு கூற வேண்டும். மூன்றாவது ஊழியத்தில் அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஒவ்வொரு நாள் நம் தேவனிடத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் அன்பு பெருக்கெடுத்து ஓடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேற்று தினத்தில் ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் இறந்துட்டார்ல. பாக்கியராஜ் இறந்துட்டார், இளையராஜா இறந்துட்டாங்க. 73 வயசு சொல்றாங்க. இந்த 73 தானே, 73 வயசு. இந்த உலகத்தில் எத்தனை பிரபலங்கள், எத்தனை பேர் வசதி படைச்சவர்களாக மடித்து போறாங்க. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. நான் சொல்லுகிறேன், நாம் மரித்தாலும் பிழைத்திருக்கும்படியாக நமக்குன்னு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எதனால் வந்தது என்றால் அவருடைய அன்பினாலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்குள் எல்லாருமே மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கடைசி எக்காலம் ஊதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிரிழந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்றோம்? மரிக்கிறோம். ஆவின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இந்த பூமியில கண்ணை மூடி நம் பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும். அப்பதான் நம்ம குடும்பத்துல ஒரு பரிபூர்ண அன்பினால கர்த்தர் நம்ம நிரப்புவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்கு கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அன்பு குறையுதுன்னா நம்ம தேவனிடத்தில் முழுமையான அன்பு இல்லை.
அல்லேலூயா. ஒரு கேட்டாங்க ஒருத்தர், பாப்பா பிறந்திருக்குது, பாப்பா அல்ல அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. 3 குழந்தையுமே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. நைட்டு கூட சரியா தூங்கல, ஒரு 2-3 நேரம் தான் தூங்கியிருப்போம். ஆனால் என்ன அன்பு, நம்ம பிள்ளை நம்ம மனைவி ஒரு அன்பு எப்படி வரும்னா, நம்ம தேவனிடத்தில் அன்பு எந்த அளவுக்கு நம்ம கூறுகிறோமோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் அன்பு குறைவா இருக்கிறதா? பிள்ளைகளுக்குள்ளாக உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கின்றான். இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொப்ப கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிற ஆண்டவரே, எல்லா கசப்புகளையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா இரவுக்குள்ள சமாதானம் ஆயிடணும். எல்லாருக்கும் கோவம் வருமா? கோவம் வராதுங்களா? ஆமென், அல்லேலூயா. கோவம் வராதுங்க சிஸ்டர்? மனைவி அடிச்சுங்களா? அல்லேலூயா. யாரும் அடிக்கிறீங்களா? எவ்வளோ ஒரு அன்பானுங்க. கணவன் அடிச்சுங்களா? அல்லேலூயா. நான் ஒரே வாட்டி தான் கோவம் வந்து லைட்டாக சொல்லி ரசிட்டேன். எங்கள் ஒய்ஃபை விளையாட்டு கிடச்சிது. என்னை ஒரு நாள் கேட்டேன், ஒரு நாள் கூட அடிச்சது இல்லை 12 வருஷம் 13 வருஷமா? இல்லை, நீங்கள் ஒரு நாள் அடிச்சுக்கிறீங்களே. லைட்டாக தட்டுறதுக்கு ஒரு அடியா. அப்போ அன்பு கோவம் வராத ஆளே கிடையாது. ஆனால் அந்த கோவம் வந்துருச்சுன்னா அது மாலைக்குள்ளாக இரவுக்குள்ளாக அவங்களோட கொண்டு நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது தான் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லிப்பேன், கிளம்பாக்க பகுதியில் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே போராட்டம். ஒரு பையன் சோப்பு டப்பா கண்ணாடி ஒன்று போட்டு, நாங்கள் பையன் 14-15 வயசு இருக்கும், ஃபோன் நோண்டி நிற்கிறான். அவங்க அம்மா அங்கே அப்பா சண்டை போட்டுங்க, நாங்கள் ஜபத்துக்கு போகிற பயங்கரமாக சண்டை போட்டுங்க. ஏன்பா போய் விளக்க வேண்டியதானே? போங்க பாஸ்டர், ஒரு நாள் சண்டை போட்டால் பரவாயில்ல, எல்லா நாளுமே சண்டை போட்டுன்னு இருக்காங்க, நான் விளக்க மாட்டேன், அது போய் நான் கேம் ஆட்டின்னு இருப்பேன். ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையான அன்பு இல்லைன்னா குடும்பத்தில் வெறி வம்புதான் இருக்கும். பகல் பசங்க, ஆண்டவரிடத்தில் உங்க தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பெறத்தோடு அன்பு கூறலனா உங்க வீட்டில் வெறி வம்பு கூறும். எத்திபிராமன் சொல்றீங்க, இதாங்க உண்மை, இதுதான் சத்தியம். இந்த ரகசியம் நம்ம தெரியாம இருக்கிறோம். இது நம்ம புரிஞ்சிக்கல. கர்த்தரை தேடுறது கிடையாது, கர்த்தரை ஆராதிக்கிறது கிடையாது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டது கிடையாது. அதுக்கப்புறம் பாஸ்டர் எங்கள் வீட்டில் இந்த காரியம் இருக்குது, அவ்வளோ போராடுக்குது, அவ்வளோ கண்ணீர் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. முதலாவது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூறுனா தேவனுடைய அன்பை உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். அகாஃபே அன்பை உங்கள் வீட்டில் அதிகமாக கர்த்தர் பொழிய பண்ணுவாராக. அதாவது கிரேக்க மொழியில் நம்ம வெறி தமிழ் அன்பு சொல்லிடுறோம். கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுடைய அன்பு அதுக்கு ஒரு பேராம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு பேரு அது ஒரு பேராம். சொல்றது புரியுதுங்களா? ஆனா கடவுள் நம்ம மேல வைத்த அன்புக்கு அது என்ன அன்புன்னு தெரியல, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அகாஃபே அன்பு. தன்னலமற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது, நம்ம ரொம்ப நம்ம பாவத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது எனக்காக உங்களுக்காக கல்வார் சிலுவையில் வந்து கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்முடிச்சு விடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? அது தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு. அந்த அன்புக்கு ஈடாக வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் அன்பே இருக்கவே முடியாது. எதிபிராமன் சொல்றீங்க, உங்க மேல் அன்பு வைத்திருக்காங்க. அவரிடத்தில் முழு இடத்தில் அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். எத்தேவிராமன் சொல்றீங்க. சரி, அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுமா இல்லையா? ஏசப்பா கிட்ட அன்பு கூறுமா இல்லைங்களா? அல்லேலூயா. சரி, அன்பு கூறுனா அது என்ன உதாரணம், என்ன அடையாளம் இருக்காங்க சொல்லுங்க. ஜெபஸ்டின் சொல்லுப்பா, ஏசப்பா அன்பு கூறியா? சரி, அன்பு கூறுனா என்ன பண்றீங்க? ஏசப்பாக்காக ஜெபம் பண்றீங்க. சரி, அடுத்தது சத்தியமிதர், இன்னைக்கு தான் அழகா வந்திருக்கீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம அன்பு கூற என்ன பண்ணி நிற்கிறோம்? இல்ல சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அன்பு கூற நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம அன்பு கூறுறோம். அப்ப என்ன நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம்? என்ன பண்ண? அவர்கள் வார்த்தையின்படி நடக்கிறது அன்பு கூறுது. எதிபிராமன் சொல்றீங்க. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அதே நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் படிப்பா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 11ஆம் வசனம். பிரியமானவர்களே,
தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாக இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா, அவர் வார்த்தையின்படி நம்ம படிக்கிறோமா, அதன்படி நம்ம செய்கிறோமா, அதுதான் நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்போ சொல்லுங்க, இந்த வாரத்தில் எத்தனை தடவை நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்க? எத்தனை தடவை நீங்க பைபிள் படிச்சீங்க? எத்தனை தடவை நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தீங்க? இதுதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறாங்க. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை நம்ம அதன்படி நடப்பதே அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம 1000 முறை நம்ம அன்பு கூறுவேன் பாட்டு பண்ணாலும் சரி, நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவேன் சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து அந்த வார்த்தையின்படி நாம் நடப்பதே கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய கற்பனைகளை படித்து அவருடைய வார்த்தைகளை படித்து அந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அன்பு கூறுன்னு சொல்லி நாம் வெறுமையாக நாம் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வரும். என்ன அன்பு வருங்க? வாலிப பிள்ளைகள் என்ன வரும்? ஒரு அன்பு வரும். அது நிரந்தரமான அன்பு கிடையாது. அந்த அன்பு வந்துச்சுன்னா பொண்ணே மானே உயிரே, அதுக்கப்புறம் செய்திலாம் போய் பார்த்தோன்னா வேற மாதிரி ஆகுது. அவனை போட்டு தள்ளிட்டான், இவன் அவனை போட்டு தள்ளிட்டான், காலி பண்ணிட்டான். அப்போ அது அன்பா? உண்மையான அன்பு கிடையாது. ஆண்டுடைய அன்புனா அது தன்னலமற்ற அன்பு, அது சுயநலமற்ற அன்பு. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது, நாம் தூரத்தில் இருக்கும் பொழுது, என் மகளே என் மகனே நீ எனக்காக நீ பிரியாக, நீ எனக்காக நீ பயன்பட மாட்டாய் என்று ஆண்டு ஒவ்வொரு நாள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஏசாயா புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய கர்த்தர் ஒரு தோட்டத்தை நட்டி அங்க உயர்குள்ள திராட்சை குலைகளை கொடுக்கிற செடிகளை கர்த்தர் நட்டு அங்க நீர் பாய்ச்சி அந்த இடத்துல பராமரித்து கொண்டு வருகிறான் தோட்டக்காரன். ஆனா அதுவோ இனிப்பான பழங்களை கொடுக்காமல் கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் இனிப்பான பழங்களை கொடுப்பீங்க, கனி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க, கர்த்தருக்கென்று நீங்க பயன்படுவீங்க என்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் கிருபையா கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் மகனே என் மகளே நீ என்னிடத்தில் வர மாட்டாயா? ஒரு வாழை பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு, நான் பின்மாடத்தில் நான் சூழ்நிலை என்னால் பைபிள் படிக்க முடியல, ஜபிக்க முடியல, ரொம்ப பின்மாடத்தில் போன ஆண்டு ஒரு வார்த்தை பேசினாரு, நீ என்னிடத்தில் வா, மீண்டுமாக உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டு நிஸ்தாங்கமாக பேசும் பொழுது ஆண்டர் பேரி அழிவிழுந்து கர்த்தர் பாதுகாத்தார். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடையான சூழ்நிலை, ஆண்டரை விட்டு நீ தூரம் போனாலும் கூட, என் மகனே என் மகளே நீ என்னிடத்துல வர மாட்டாயா? என்னுடைய வார்த்தையின்படி வாழ மாட்டாயா? என்னுடைய சித்தத்தின்படி செய்ய மாட்டாயா? நீ கர்த்தருடைய நீ ஜெபம் பண்ண மாட்டாயா என்று ஆண்டர் ஒவ்வொரு நாள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டாம். மனம் திரும்புதல் கேட்ட கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கென்று கனி உள்ள வாழ்க்கை கொடுப்பதுதான் அங்க அன்பு கூறுவது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்னோடு கூட வேகமாக திருப்பிக் கொள்ளுங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. பக்கத்துல சொல்லுங்க, நீ உன் தேவனாகிய, சத்தமா சொல்லுங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நடந்தா என்ன நடக்குன்னா, உபாகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கு மட்டும் இரக்க செய்கிறாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இடத்தில் 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கத்தையும் தெய்வீகம் காட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, உன் நேசகுமாரனும் உனக்கு 100 வயசுல பிறந்த குழந்தையுமான நீ ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கிறாரு. அந்த சோதனையில
அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தனால 100 வயசுல கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தையை பலியிடுவதற்காக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்படியாக அங்க தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை பலியிடாதபடிக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து அந்த குழந்தையை மீண்டுமாக கர்த்தர் ஆபிரகாம் கையில கர்த்தர் கொடுக்கறதை பார்க்கிறோம். அன்பு கொடுக்கும் ஆண்டவருக்கு. எதேவிராமன் சொல்றீங்க. நீங்க எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அந்த இடத்துல ஒரு சட்டத்தை போடுறாங்க. எல்லாம் யூதர்களையும் அழிக்கும்படியாக எஸ்தர் ராஜா சொல்றாங்க, என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ராஜா கிட்ட பேசி என் ஜனங்களை நான் மீட்டெடுப்பேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உயிர் கொடுப்பதற்கு அங்கே ஆயத்தமாக இருந்தாங்க. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா ஆண்டவருக்காக நம்ம எதனா ஒன்று கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதனா ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நம்ம என்னுடைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர், என்னுடைய உழைப்பை நான் கொடுக்கிற ஆண்டவர், என்னுடைய முழங்காலை நான் கொடுக்கிற ஆண்டவர், என்னுடைய தாளந்தை நான் கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அன்பு என்பது அப்பா கொடுப்பதா இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தது போல நானும் உம்மிடத்தில் அன்பு கூற ஐயா நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தாளந்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உண்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் பொருத்தனையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக என்னுடைய சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் நேரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீங்கள் ஒப்பு கொடுப்பது தான் அன்பு கூறுவதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அன்பு கூறுறீங்க? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறீங்களா? எவ்வளோ நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறார். நீங்கள் வெளிப்புறத்தில் விசேஷத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியில் இந்த அன்பை விட்டா என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, நீங்கள் முதல்ல சபைக்கு வந்த பொழுது உங்களுக்குள்ளாக எவ்வளோ ஒரு அன்பு இருந்தது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நான் எதனா ஒன்று செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நான் எதனா ஒன்று சாதிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய அன்பு உங்கள் நெருக்கி ஏவுகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி எங்களை ஏவுகிறது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பு சுவிசேஷத்திற்காக எங்களை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8:45 நம்ம நின்று நிற்கிறோம். 2 ஹவர் 3 ஹவர் நிற்கிறோம். காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குத்தான். ஆண்டருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு என்பது ஆண்டருக்காக கொடுப்பது, உங்கள் நேரத்தை ஒப்பு கொடுப்பது, உங்கள் தாளந்தை ஒப்பு கொடுப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு திருவந்திருக்கிறது. மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரத்தில் ஒரு குடும்பம் அது பொறுப்பு எடுத்துன்னு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ என்ன அன்பு, அவங்க ரட்சிக்கப்பட்ட தருவாயில் இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க வர்றாங்க. ஆண்பிடத்து அன்பு காட்ட வராங்க. ஆண்டவனுக்கு நன்மை செய்தபடினால் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன். எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே, நான் இப்போ சொல்றேன், 3 குழந்தையுமே நான் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவரே. ஐசக் ராஜை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஜேக்கப் ராஜை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஜோசப் ராஜை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் பொக்கிஷத்தை பணத்தை சேர்த்து வச்சுனா அடுத்த தலைமுறைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்கள் தாத்தாலாம் ஒரு 1000 கோடி உங்கள் பேங்க்கில் போட்டு சொன்னாங்களா? அல்லேலூயா. ஆயா தாத்தாலாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் பேங்க்கில் போட்டுருங்களா? அல்லேலூயா. ஒரு 50,000 ரூபாய், ஒரு 100 ரூபாய் ஆயா தாத்தா இல்லை. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன போய் சேர்த்து வச்சுட்டு போவீங்களா? சும்மா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். 1 லட்சம் ரூபாய் உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்துப்பீங்களா? சும்மா பைபிள் வசனத்தில் போய் லைவாக பேசுங்க. ஆந்திரா பிஜார் எபினேசரிங்க எவ்வளோ சேர்த்துப்பீங்க? நீங்க சொல்லுங்க புதர், சும்மா 1 கோடி கணக்கு சொல்லுங்க புதர். 1 கோடி போதுமா? சத்திய புதர் ஓஞ்சிருக்க பாருங்க. ஜாஷோக்கு எத்தனை கோடி சேர்த்து வச்சுட்டு போவீங்க நீங்க பரலோகம் போகும்போது? சும்மா சொல்லுங்க. தெரு கோடியா? சரி, இலக்கிய வீட்டுக்கார சொல்லுங்க. உங்க பேனுக்கு சாமுக்கு நீங்க எல்லாரும் ஒரு காலத்துல நம்ம பரலோகம் போதான் போறோம். போகும்போது எத்தனை கோடி சேர்த்து வச்சுட்டு போவீங்க? நடக்குதே இல்லை, சும்மா சொல்லுங்க. ஆண்டர் பார்த்து பாரு. 2 கோடியா? உங்க அப்பா அவன் ஃபீல் பண்றான். அவரு சொல்ல மாட்டாருப்பா.
ஒரு 10 ரூபா சேர்த்து போனால் போதுமா? சரி, ஓகே. சுகுமார் பிரதர், கோபி ஆகாஷுக்கு நம்ம பரலோகம் இப்போ போல, தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னொரு 40-50 வருஷம் கழிச்சு போகும்போது நம்ம எத்தனை கூட எவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போவீங்க? ரொம்ப தோரமா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. காண்ற அங்கீகரிப்பாரு. 2 கோடி சேர்த்து வச்சுட்டு போறாரு. ஓகே பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர். சாமுக்கு ப்ளஸ்க்கு எத்தனை கோடி சேர்த்துப்பீங்க? போதும் பிரதர். ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. சோத்திரம். நான் சொல்லுகிறேன், என் பையன் சொல்றேன், ஐசக்கு, அப்பா நம்ம சின்ன வீட்டில் இருக்கிறோம்பா, எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டுப்பா, ஜேக்கப்பு ஒரு பெரிய வீடு கட்டுப்பா, ஜோசப் ஒரு பெரிய வீடுப்பா, அப்பா அம்மா எங்களுக்குப்பா, என்ன கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா நீ. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாத்தா சேர்த்து வச்சது நம்ம கிட்ட வரல, நாம சேர்த்து வச்சது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்க முடியுமான்னு தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு எதனா கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போவோம். அடுத்த தலைமுறைக்கு நம்மளால சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு திராணியம் இல்லை, பலனே இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் சந்ததியாக கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார், கையை விடாத தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தீபிராமன் சொல்றீங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா 1000 தலைமுறைக்கு கர்த்தர் இறக்க செய்வார். 1000 தலைமுறைக்கு கர்த்தர் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. நிச்சயமா சொல்றேன். அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கோடி நம்ம சேர்த்துப்போம் தெரியல, கர்த்தருடைய கிருபை சேர்த்து வச்சுட்டு போங்க, கர்த்தருடைய தயவை சேர்த்து வச்சுட்டு போங்க. ஆபிரகாம் இறந்துட்டு பிறகும் ஆபிரகாம் சந்ததியாக ஈசா கிட்ட சொல்றாரு, என் தாசனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். என் நிமித்தமாக என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கோடி சேர்த்துக்க நமக்கு தெரியல, கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு போக வேண்டும். அப்போ ஒரு கருத்து சொல்லி முடிச்சிட. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்புனா எப்படி இருக்கும்? ஒரு பிரியாணியில் இருக்கிற மாதிரி தான் அன்பு. பிரியாணிக்குள்ள என்ன இருக்கும்? அரிசி இருக்கும், மசாலா இருக்கும், லெக் பீஸ் இருக்கும், அப்புறம் எண்ணெய் இருக்கும், அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அது நிறைய இருக்கும். ஆனால் அதே போல தான் இதில் இருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு எப்படி இருக்குது பாருங்க. 4 வசனம் படிப்பா. அப்படி சொல்லிடலாம், எல்லாம் படிச்சலாமா? எல்லாரும் சொல்லாமாங்க, எல்லாமே சொல்லிடலாமா இந்த வசனத்தை? அன்புனா தெரியுமா? சொல்லுங்க. அன்பு சத்தமா சொல்லுங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவுமுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. சொல்லுங்க. அன்பு ஈர்மாப்பாயிராது. சொல்லுங்க. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. சொல்லுங்க. தற்பொழிவை நாடாது. சொல்லுங்க. அன்பு சினமடையாது. சொல்லுங்க. அன்பு தீங்கு நினையாது. சொல்லுங்க. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் நம்பும். சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் சகிக்கும். சொல்லுங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசிகள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. கரங்களை தட்டி மகியை பார்த்துக்க. திபிராம சொல்றீங்க, நீங்க தேவன் மேல வைக்கிற அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. அது உங்க பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரும். என் தேவனாகிய அன்பு, அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார், கர்த்தர் என் கோட்டையாயிருக்கிறார், கர்த்தர் எனக்கு துருகமாயிருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. ஒரு நிமிடம் ஆண்ட சமூகத்தில் எழுந்து, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க ஐயா, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஐயா. என் குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, என் தொழிலில் ஒரே போராட்டமாக இருக்குது ஆண்டவரே, ஒரே கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. ஒரு உண்மையான அன்பு இல்லை. வேலை செய்கிறவங்க உண்மையாக வேலை செய்யுங்க, ஊழி செய்கிறவங்க உண்மையாக ஊழி செய்யுங்க, பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் உண்மையாக வளருங்க.
கணவன் மனைவி இடத்தில் அன்பு உண்மையாக இருக்க கடவுது. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்ட சமூகத்தில் உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு யாருக்கிட்ட சொல்லாதீங்க. கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அன்பு கூறுதான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே. ஏதோ ஒரு கசப்பு என் கணவன் மனைவிக்குள்ளே வந்தது ஆண்டவரே. ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு சண்டை, அனுதினமும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஆண்டு சமூகத்தில் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அகாப்பு அன்பு எனக்குள்ளாக இருக்கட்டும். அன்பு அன்புக்கு பொறாமை இருக்காது ஆண்டவரே. அன்பு மிகுந்த சாந்தமுள்ளதா இருக்கு ஆண்டவரே. அன்பு அயோக்கியமானது செய்யாத ஆண்டவரே. அன்பு தற்பொழிவு நாடாத ஆண்டவரே. அன்பு சினம் அடையாது. அன்பு சகலத்தை தாங்கும். அன்பு சகலத்தை சகிக்கும். சகலத்தை விசுவாசிக்கும். சகலத்தை விசுவாசிக்கும். அன்பு தகப்பனே, அன்பு தகப்பனே, ஒரு நிமிடம் அன்பினால் எங்களை நிரப்புங்க ஐயா. நிரப்புங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் அன்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து எங்களுக்காக எனக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை என்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு சும்மா இருக்காதுங்க. அன்பு ஆண்டருக்காக எதனா ஒன்று செய்யும். அன்பு ஆண்டருக்காக செய்ய ஓடும். ஆண்டருக்காக சும்மா இருக்காது. அல்லேலூயா. தந்தருளி அன்பு கொடுக்கும். கடந்த வாரத்தில் ஓ சகோதரி முதல்ல அவங்க வேலைக்கு போயிட்டு தசம்பாகம் எனக்கு ஜிபேயில் அனுப்புனாங்க. நான் 2 மாதமாக அந்த மிஷினரி ஊழியத்துக்கு என்னால் விதைக்க முடியல, கொடுக்க முடியல. ஏன்னா குழந்தை டெலிவரினால அவங்க அமிச்ச அதே தசம்பாகத்தை அதே வட மாநிலத்துக்கு மிஷினரி ஊழியத்துக்கு நான் கொடுத்தேன். அவங்க அந்த அன்பு தேவன் மேலே வைத்து தசம்பாகத்தை விதைக்கிறாங்க. நானும் தேவன் மேலே அன்பு வைத்து அந்த ஊழியத்துக்கு நான் விதைக்கிறேன். அன்பு சும்மா இருக்காதுங்க. அன்பு மற்றவங்களுக்கு கொடுக்கும். ஆண்டருக்காக ஓடும். ஆண்டருக்காக எதனா ஒன்று செய்யும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழங்கால ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகளை நீங்கள் படித்து அதை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். நம்ம எத்தனை தடவை நம்ம அன்பு கூறு பாட்டு பாடல, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனாகி அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டாயிருக்கிறது. ஒரு தாய்க்கு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்க போல. சுவிசேஷ ஊழியத்திற்காக அந்த தாய் ஒரு பிள்ளை அனுப்புறாங்க. சுவிசேஷ நிமித்தமாக அடித்து அங்கே கொலை செய்யப்படுறாங்க. 2வது பிள்ளையை அனுப்புகிறாங்க. அது சுவிசேஷ நிமித்தமாக அடித்து கொலை செய்யப்படுகிறாங்க. 3வது பிள்ளையை அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளையும் அடித்து கொலை செய்யப்படுகிறாங்க. மீண்டும் அழுகுறாங்க. ஏமா அழுகுறீங்க? எனக்கு 4வது பிள்ளை இல்லையே, நான் ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு. 4வது பிள்ளை இல்லையே. அவங்க ஊழியத்துக்காக ஒரு பாரம். அவங்களுடைய அந்த அம்மாவுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கு. தன்னைத்தான் வெறுக்கிறவனோ அவன் 100 தலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். 100 தலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆண்டருக்காக எது இழக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலன் பவுல் அநேக காலத்தில் இழக்கிறார். அநேக அவமானங்களை இழக்கிறார். அநேக போராட்டங்கள் வருகிறது. அநேக கஷ்டங்கள் வருகிறது. அடிப்படுறாரு, உதப்படுறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டருக்காக நம்ம சகிக்க வேண்டும். அன்பு சகிக்கும். அன்பு சகலத்தை தாங்கும். அன்பு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும். அன்பு விதைக்கும். அன்பு சும்மா இருக்காது. அன்பு மற்றவங்களுக்காக செபிக்கும். அன்பு மற்றவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஓடி பார்க்கும். ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அன்பு என் குடும்பத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே.
சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா போதுங்க. கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு மிகவும் மிகுந்து அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு சமாதானமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, உம் அண்டையில் சேராதபடிக்கு தடை பண்ணிக்கிற எல்லா கிரியைகளையும், எல்லா நாச மோசத்தின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறும்படியாக, உம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியாக, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யும்படியாக எங்களையும் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விரிவாகட்டும், ஊழியத்தின் வேகம் இன்னும் அதிகரிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கரங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தேவைகள் நிறைவாக சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். எல்லா குறைகள் நிறைவாகும்படியாக செபிக்கிறேன். எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகி போகும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அப்பா சோதரம், எந்த ஒரு வெள்ளத்தினாலேயோ, வெள்ளம் போல பிரச்சனைனாலேயோ அப்பா எந்த ஒரு காரியங்கள் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு என் மக்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு பெரு வெள்ளம் வந்தாலும் அது அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. வாலிப பிள்ளைகள் எந்த இடத்துல பிசாசங்கள் வஞ்சிக்காதபடிக்கு என் பிள்ளைகளை பாதுகாப்பாக வழி நடத்துவீராக. எல்லாம் துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.